8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.6ல் 9ஆம் சம் என்று பார்ப்போம். எண்ணை திட்ட வடிவில் காண்க அப்படின்ட்டு நமக்கு இங்கே விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்கப்பா. நம்பர்ஸை 8 × 10⁻4 + 7 × 10⁻3 + 6 × 10⁻2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம திட்ட வடிவில் எழுதுவோம். சரியாம்மா? திட்ட வடிவில் எதுனா நம்ம வரும்போது நமக்கு தசம எண் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 10 மடங்கு அடுக்கு இருக்கான், அது வரிசையாக இருக்கான் பாருங்கள். இங்கே 4 இருக்குது படி, அடுத்து 3, 2, 1. இது நமக்கு படிகள் அடுத்தடுத்து இருக்குது. சரியாப்பா? இறங்கு வரிசையில் அடுத்த எண்கள் இருக்குது. இங்கே 10⁻0னா தான் 1 எல்லாம் 1 தான். சரியாப்பா? அடுத்து இந்த சைடு நமக்கு எப்படி வரணும்னா -1 -2 10 அப்படி வரணும். சரியாப்பா? -1 -2 -3 -4 நமக்கு 10 அடுக்குகள் அப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வரிசையை நம்ம எழுதிடலாம் இங்கே இந்த எண்களை. அப்படி இல்லைன்னா அந்த எண் எந்த படியிலையோ அதுக்கு பூஜ்ஜியம் பண்ண போகிறோம். சரி, இதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 10⁻4 அப்போ நான் 8 7 6 5. அடுத்த நம்பர்ஸ் 2. சரியாப்பா? அப்போ நீங்கள் என்ன வருது நமக்கு 87,652. இந்த மைனஸ் வர அடுத்து என்ன பண்ணோம்னா புஸ்டாக வச்சுடுவோம். தசம எண்கள் அடுத்து நமக்கு வரும். இப்போ -1 இல்லையாம்மா, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு 0 -2 10⁻2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது 4. அடுத்து நமக்கு என்ன இருக்கணும் -3 இருக்கணும். அது இல்லை, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 10⁻4 இருக்குது. ஆனால் -3 இல்லாதனால நம்ம என்ன எடுத்தோம், அந்த பிளேஸை 0 போட்டுரும். இது 10⁻4ங்கிறது என்ன வரும் இங்கே 7. இப்போ பாருங்கள், இது 1கள் 10கள் 100 1000 10,000 இருக்கானப்பா. இப்போ இது என்ன சொல்லுவோம், 10ல் 1கள் 100ல் 1கள் 1000ல் 1கள் 10,000ல் 1கள். சரியாப்பா? ஓகே. அடுத்த சம்மில் பாருங்கடா 5 × 10⁻3. அடுத்து என்ன பாருங்கள், 5 × 10⁻1. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே எது படி இருக்கோ அதுக்கு அடுத்த படிகள் நமக்கு வரிசையாக இருக்கும். ஆனால் 3க்கு அடுத்து என்ன வரணும் 2 வரணும். 2 இல்லை. அப்போ நான் அந்த பிளேஸில் என்ன பண்ண போகிறோம்னா 0 போட போகிறோம். சரியாப்பா? அடுத்து 1க்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கணும், 10⁻0 இருக்கணும், இல்லைன்னா 1 இருக்கணும். அதுவும் இல்லை. சரியாப்பா? இப்போ பாருங்கள் -1, அதுக்கடுத்து -2 இருக்கணும், அதுவும் இல்லை. அதுக்கடுத்து 10⁻3 வந்துடுச்சு. சரி, இது எப்போ எதுலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். 5 10⁻2 இல்லை, அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் 0 போட்டு 10⁻1 அதில் என்ன நம்பர்ஸ் 5. அடுத்து நமக்கு என்ன இருக்கணும் 1ங்கிறது இருக்கணும், இல்லைன்னா 10⁻0 அப்படியே தான் இருக்கும். அது இல்லாதனால அந்த பிளேஸ் என்ன பண்ண போகிறோம் 0. அடுத்து புஸ்டாப் வச்சுக்கிட்டு, ஏன்னா -1 வந்துடுச்சா, அப்போ நான் புள்ளி வச்சுக்கிட்டு இதுக்கு 5 10⁻2 இல்லாதனால அது 0 10⁻3 அங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது 5. ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், நமக்கு கிடைச்ச எண்கள் என்ன இருக்குது 5050.505. சரியாப்பா? 10 × 3 நம்பர்னால 10⁻3 எழுதுவோம். அடுத்து இங்கே நமக்கு கொடுக்கவே இல்லை. இது எப்படி எழுதணும் 5 × 10⁻1. ஒரு நம்பர்ஸ்னால் நம்ம மேலே 1 பிடிச்சிட்டு இருக்கணும்ப்பா. இப்போ அடுத்து 0 இல்லை. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் -1. இது என்ன பிளேஸு 10ல் 1கள், அடுத்து 100ல் 1கள், இது 1000ல் 1கள். சரியாப்பா? ஓகே, தேங்க்யூம்மா.